நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11 பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா வாரமும் விதவிதமாக ஒவ்வொரு ஜானரில் பாடல்களை செலக்ட் பண்ணி அதை ரொம்பவே கஷ்டமான பாடலாக இருந்தாலும் அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே பாராட்டுற அளவுக்கு 100% அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க குழந்தை தான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான டெனின் பெர்னோ. அவர் இந்த வாரம் கங்கை அமரன், பாடகர் மனோ, மஞ்சுரி அவர்களை சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிற செலிப்ரேட்டிங் இசைக்குயில் ஜானகி அம்மா ரவுண்ட்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய தளபதி படத்தில் இசைஞானி இளையராஜாவோட இசையில எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மா பாடின சுந்தரி கண்ணால் ஒரு சேதின்ற மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து அது தன்னுடைய இனிமையான மழலை காந்த குரலால அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே செம்ம சூப்பரா பாடி அழுத்தி அங்க ஒட்டுமொத்த அரங்கத்துல இருந்த எல்லாருமே வேற லெவல்ல ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருந்தாரு. இந்த பாடலை பாடிட்டு இருக்கும் போதே அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமான எக்ஸ்பிரஷனோட பார்த்து ரசிச்சு ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. அதுல குறிப்பா அனுராதா ஸ்ரீராம், சித்ரா அம்மா மற்றும் டி இமான் அவர்கள் சொல்லும் போது, ஜானகி அம்மா நீ பாடின இந்த பாடலை கேட்டிருந்தா நீ ரொம்பவே அற்புதமா பாடிருக்கேன், உன்னை வந்து கொஞ்சம் பாராட்டி இருப்பாங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினரான பாடகர் மனோ, கங்கை அமரன் மற்றும் மஞ்சரி அவர்கள் எல்லாம் சொல்லும் போது, இந்த பாடலை இந்த சின்ன வயசுல இவ்வளவு அற்புதமா பாடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம், இது பெரியவங்களை காம்படிஷன்ல பாடுறதுக்கு யோசிக்கிற பாடல், அப்படி இருந்தும் நீ இவ்வளவு கஷ்டமான பாடலை எடுத்து அது ரொம்பவே கான்ஃபிடண்டா பாடி ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தேன்னு சொல்லி ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. அதன் பிறகு அவருக்கு கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டது. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அங்க இருந்த நடுவர்கள், சிறப்பு விருந்தினர்கள், சக போட்டியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் எல்லாருமே எழுந்து நின்று நம்ம டெனின் பெர்னோவோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11ல பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.